திமுக கனிமொழி எம்பி வந்து சொல்லியிருந்தாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா டாஸ்மாக் கடையில மூடுவோம், மதுவில கொண்டு வரோம். கிழிச்சாங்க. அண்ணே கனிமொழி அவர்கள் நல்ல ஒரு மனநிலை மருத்துவரை போய் பார்க்கணும், நல்ல மருத்துவரை போய் பார்க்கணும். அவருக்கு இந்த 15 வருஷம் வீடியோவில் கனிமொழி அக்காவுக்கு போட்டு காட்டணும். இந்த சில படத்தில் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு படத்தில் பார்த்தேன், இந்த காலையில் ஒரு உயிர், நைட்டு ஒரு உயிர், ரெமோ, அம்பியன், அம்பி, அன்னியன் ஒரு கேரக்டர் அப்பப்போ மாறும். அந்த கேரக்டராக கனிமொழி அக்கா மாறிட்டாங்க. தேர்தல் வரும் பொழுது டாஸ்மார்க்கு மூடுவேன், தேர்தல் நடந்து முடிந்த பிறகு எஸ்கேப்பு, அதன் பிறகு 5 ஆண்டுகள் கழித்து திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி குழுவினுடைய தலைவி, நீங்கள் 2021 கொடுத்த வாக்குறுதியினுடைய வெள்ளை பேப்பரை கொடுங்கன்னா சிரிப்பாங்க, அதை பற்றி பேச மாட்டாங்க. அதனால் கனிமொழி அவர்கள் எப்படி பேசுகிறாங்கன்னே தெரில. அந்நியனாக பேசுகிறாங்களா, அம்பியாக பேசுகிறாங்களா, இல்லை ரெமோவாக பேசுகிறாங்களான்னு தெரியாது. மாறி மாறி பேசக்கூடிய அரசியல்வாதியாக அருமையக்கா கனிமொழி அவர்கள் இன்று மாறியிருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.